கொஞ்சம் பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். இல்லை, இதுவும் திருவம்பல சக்கரம், அதுவும் திருவம்பல சக்கரம்னா குழப்பம் வருங்கிறதுக்காக திரு அம்பல பெருஞ்சக்கரம். அது திருமூலருடைய கருத்துப்படி இது அசபை, நாம் போட்டிருக்கிறது அசபை. அசபைன்னா ஜெபிக்கப்படாததுன்னு ஆயிடுச்சு. அப்போ ஜெபிக்கப்படாததுங்கிறது என்ன? அம்பலத்தில் அவன் ஆடுகின்ற கூத்து தான் அசபை. அந்த கூத்தை எப்படி நாம் விளங்கி கொள்வது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சக்கரமாக போட்டு 5 எழுத்தை நாம் அதில் பொறிச்சு வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்து வரக்கூடியது தான் திரு அம்பல சக்கரம். அதை நாம் வேறுபடுத்தி இரண்டுக்கும் குழம்பி கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக இது திரு அம்பல சக்கரம், அது திரு அம்பல பெருஞ்சக்கரம். என்ன, இது அப்படியே 2 மடங்கு ஆகிடும் அது இல்லையா? இப்போ இது 6 கோடு போட்டோம் இல்லையா, அது 12 கோடு, இப்படி 12 இப்படி 12 கோடு அப்படி போடணும். அந்த மாதிரி போட்டோம்னு சொன்னால் உங்கள் புத்தகத்தில் 914வது பாட்டு, 914வது பாட்டு. இருந்த இவ்வட்டங்கள் 6 ரேகை, இருந்த ரேகை மேல் 6 இருத்தி, இருந்த மனைகளும் 6 10 ஒன்று, இருந்த மனை ஒன்றில் எய்துவன் தானே, இருந்த மனை ஒன்றில் எய்துவன் தானே என்று பேசுகிறார். தான் ஒன்றி வாழிடம், தான் ஒன்றி வாழிடம் தன் எழுத்தே ஆகும், தான் ஒன்றும் அந்நான்கும் மண் பேர் எழுத்தாகும், தான் ஒன்று நாற்கோணும் தன் 5 எழுத்தாகும், தான் ஒன்றிலே ஒன்றும் அவ் அறந்தானே என்று இந்த 2 பாடல்களும் இந்த அம்பல சக்கரத்தை அமைக்கக்கூடியதாக அமைக்கின்ற வழிமுறைகளை இந்த 2 பாடலிலும், அதற்கு அடுத்து வரக்கூடிய பாடலில் அரகர என்ன அரியது ஒன்று இல்லை, அரகர என்ன அரிகிலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அரும் பிறப்பு அன்றே என்று அந்த சக்கர வழிபாட்டினுடைய பயனையும் அந்த பாட்டில் வைத்து பேசுகிறார். இப்போ இந்த முதல் பாட்டுன்னு சொல்லுது, இருந்த இவ்வட்டங்கள் 6 ரேகை, இருந்த ரேகை மேல் 6 இருத்தி, இருந்த மனைகளும் 6 10 ஒன்று, இருந்த மனை ஒன்றில் எய்துவன் தானே என்று சொல்லுகிறது. இப்போ ரேகைன்னா கோடுன்னு அர்த்தம். ரேகைன்னா என்னது? கோடு. அப்போ எத்தனை கோடு? இப்படி 12 கோடு, இப்படி 12 கோடு போட்டோன்னா எத்தனை கட்டம் வரும்? 121 கட்டம் வரும். மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கும்? 121 கட்டம். 121 கட்டத்தில் நடு கட்டம் இல்லையா, மையத்தில் இருக்கக்கூடிய கட்டம் வீடு, அதில் பெருமானுடைய எழுத்து சி, பெருமானை குறிக்கக்கூடிய எழுத்து சி, அந்த சிகரத்தை போடணும். போட்டிருக்குங்களா? அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ண, இடையில் இருக்கக்கூடிய சிகரத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ண. அப்படியே ஒரு கோடு போடு, அது மேலே போடு. இப்போ அதுதான் பெருமானுடைய எழுத்து, பெருமானுடைய எழுத்து. அப்போ நடுவில் இருக்க 121 அறைகள் உடைய இந்த சக்கரத்தில் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அறை, மையத்தில் இருக்கிற அறை எது? அந்த சிகரம், பெருமானை குறிக்கக்கூடிய சீங்கிற எழுத்தை அதில் எழுதணும். என்ன, அதுக்கு அடுத்தது அதை சுற்றி வரக்கூடிய நேர்திசை கோண திசை, நேர்திசை கோண திசை. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேர் திசையிலையும் கோண திசையிலையும் மற்ற 4 எழுத்தும் வருகின்ற வகையில், 4 எழுத்தும் வருகின்ற வகையில் அமைக்கணும். புரியுதா? அதை சுற்றி பாரு, வா வந்திருக்கா, நேர் திசையிலையும் வகரம், கோண திசையிலையும் வகரம். அதுதான் புரியுதுல்ல? நேர் திசைங்கிறது மேலே கீழே, இந்த பக்கம் அந்த பக்கம். கோண திசைங்கிறது இந்த கோணம் அந்த கோணம் இல்லையா? அப்போ இந்த 8 திசை, நேர் திசை கோண திசை, அது வகரம். அதுக்கு தொடர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன சொல்றாரு?
இருந்த மனை ஒன்றில் எய்துவன் தான். சரி, தான் ஒன்றி வாழிடம் தன் எழுத்தே அந்நான்கும் மண்பேர் எழுத்தாகும். தான் ஒன்று நாற்கோணம் 5 எழுத்தாகும். தான் ஒன்றும் நாற்கோணம் 5 எழுத்தாகும் என்று பேசுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவய நமன் வந்துடுச்சா? இப்படி அந்த கோண திசையிலையும் நேர் திசையிலையும் சிவய நமன் வந்திருக்கோம். வந்திருக்கா? அதே மாதிரி எல்லா நேர் திசை கோண திசை. இப்போ 8 திசைகளில் என்ன ஆகுது? சிவய நமன் வந்தாச்சு. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, இந்த வெளிக்கட்டம் இருக்குது பார்த்தியா, அந்த வெளிக்கட்டத்தில் அப்படியே வளமாக சுழன்று வரும்போது போல 5 எழுத்தை அடைக்கணும். சிவய நம வளமாக அப்படியே வரணும். சக்கரம் எப்பவுமே வளமாக சுற்றணும், ரிவர்ஸில் வரக்கூடாது. இப்படி அமைகின்ற போது என்ன ஆகும்னு சொன்னால், மைய எழுத்து சி இல்லையா, மைய எழுத்து சி, அதுக்கு அடுத்த கட்டம் வா இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும்? சிவ 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 என்று வரும். சிவாய நம. அதுதான் அருளும் சக்தியுமாக இருக்கும் இல்லையா? அப்போ சிவன் தன்னுடைய சக்தியால் சூழ நின்று பாசங்களை நீக்கி பிறப்பு அறுப்பான், பாசங்களை நீக்கி பிறப்பு அறுப்பான் என்று நம்முடைய திருமூலர் பேசுகிறார். அதைத்தான் அந்த 3வது பாட்டில் அதனால் வரக்கூடிய பயன், அரகர என்ன அரியது ஒன்றில்லை இல்லையா? இங்கே அரகரங்கிறது என்ன? சிவசிவ என்று சொல்ல, அரியது அருமையானது என்று எதுவும் கிடையாது. ஆனால் இதை அறிந்து கொள்ளாத நிலையில்தான் யார் இருக்கிறார்கள்? உலக மக்கள் இருக்கிறார். சிவசிவ என்கிற தீவினையாளர்னு சொல்லி பாடுறாரு இல்லையா, அதே கருத்து தான் இல்லையா? அப்புறம் அரகர என்ன அமரரும் ஆவர் இல்லையா? அப்போ தேவர்களாகவும் ஆகலாம். அரகர என்ன அரும் பிறப்புத்தானே, பிறப்பும் அருந்து போகும் என்று பேசுகிறார். பிறப்பும் அருந்து போகும் என்று பேசுகிறார். இது திரு அம்பல பெருஞ்சக்கரம். திரு அம்பல பெருஞ்சக்கரம். இந்த 2 சக்கரத்தை நாம் ஒன்று அம்பல சக்கரத்தை பயன்பாட்டில் வச்சுக்கலாம் சக்கர வழிபாட்டில், அல்லது திரு அம்பல பெருஞ்சக்கரத்தை பயன்பாட்டில் வைக்கலாம். இந்த 2 தவிர வேறு எந்த சக்கரத்தையும் நாம் பயன்படுத்துவது என்பது ஏற்புடையது அல்ல. சரி, என்னங்க? எது? 5 எழுத்து தான். அல்ல, இன்னொன்று என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்லிட்டேன் பாருங்களேன், 5 எழுத்துன்னு சொன்னால் எத்தனை கட்டம் இருக்குதோ அத்தனை 5 எழுத்து நீங்கள் ஜபிக்கணும். ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் 108 முறை ஜபிக்கணும். புரியுதுங்களா? அதுதான் தொடக்கத்தில் நிலைநிறுத்துகின்ற வழிபாடு. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த சிரமமெல்லாம் நம்ம தான் ரொம்ப அவசர உலகத்தில் இருக்கிறோம்ல. சாமிக்கே ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு தானே போகிறோம். 2 கையும் சேர்த்து கும்புறதுக்கு கூட டைம் இல்லையா நமக்கு, கொடுத்துட்டு தானே போய்கிட்டே இருக்கிறோம். அதனால் அந்த மாதிரி அவசர உலகத்தில் நாம் இந்த சக்கர வழிபாடெல்லாம் ஆசை இருக்கும் நமக்கு, ரொம்ப வேகமாக பலனை அனுபவிச்சிடணும் அப்படின்னெல்லாம் இருக்கும். புரியுதா? ஆனால் அது அவ்வளோ ஏற்புடையது இல்லை. இன்னொன்று என்ன தெரியுங்களா? இந்த சக்கரை வகுப்பு முன்னே தனியாக ஒரு வகுப்பு நடத்தணும். நான் சொல்கிறது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக சத்தியவேல் முருகனாரை அழைச்சிட்டு ஏறக்குறைய ஒரு 20 சக்கரங்களுக்கு மேலே போட்டு விளக்குனார் அந்த ஒரு நாள் வகுப்பில்.
முழுக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த இது வந்து திருமூலருடைய திருமந்திரத்தின் அடிப்படையில் சக்கரம் நமக்கு ஆகாதவங்களுக்கு அவர்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எதிரான பலன் தரக்கூடிய சக்கரங்களும் இருக்குது. இதுக்கு எதிரான பலன் தரக்கூடிய சக்கரங்கள் இருக்குது. அதுக்காகவே சில மந்திரங்களையும் அதுக்கு ஒரு தனி நூல் இருக்குது அப்படின்னு அதையும் சொல்கிறார். ஆகவே இது உள்ளபடியே பெருமானை அடைந்து பெருமானுடைய திருவடி பேற்றுக்கு செல்வதற்குரிய நெறியாக நாம் பயன்படுத்துவதை காட்டிலும் மிக எளிதாக நாம் எப்படி உலகத்தில் பெரிய ஆளாக நல்ல வசதி வாய்ப்போடு வாழலாம் அதுக்காக பயன்படுத்துகிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுதான் அதிகமாக இருக்கிறாங்க. இது அப்போவே நிறைய சக்கரத்துக்கெல்லாம் ஆர்டர்லாம் வந்துடுச்சு. அவர் சக்கர வகுப்பு முடியறதுக்குள்ளவே இல்லையா ஒவ்வொரு சக்கரத்துக்கும் பலனு சொன்ன உடனே இந்த சக்கரம் இதை கொடுக்குன்னு சொன்னால் அப்போயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 சக்கரமோ 200 சக்கரத்துக்கு ஆர்டர் வந்துடுச்சு. என்ன நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சக்கரம் 400 ரூபாய். 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சக்கரம் 400 ரூபா. புரியுதா? பார்த்துங்க அப்போ எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ தேவையில் இருக்காங்கன்னு பார்த்துங்க. சரி, இதை எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் அப்படி சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னார், மக்கள் வந்து இப்படி கேட்குறாங்க, ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் தரும்னு சொல்ல முடியாதுன்னா அதை உரைப்பாக வழிபாடு செய்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ அதுக்கு அடுத்தது பேரம்பல பெருஞ்சக்கரம். பேரம்பல பெருஞ்சக்கரம் இல்லையா? இந்த பேரம்பல பெருஞ்சக்கரம்ங்கிறது ஏறக்குறைய இந்த திரு அம்பல பெருஞ்சக்கரத்தை போன்றே தான் இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்களோடு இருக்கும். அந்த வகையில் உங்கள் புத்தகத்தில் 917 8 நிலையுள்ள எங்கோன் இருப்பிடம் 8 ஒன்றும் 23 ஈரேழும் ஒட்டிய விந்துவும் நாதமும் ஓங்கிட பட்டது மந்திரம் பான்மொழியாலே மற்றவிழ் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டியிருந்த உபாயம் அருகிலர் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லார் உயிர் காக்க வல்லாரே. ஆலயமாக அமர்ந்த பஞ்சாக்கரம் ஆலயமாக அமர்ந்த அத்தூளம் போய் ஆலயமாக அறிகின்ற சூக்குமம் ஆலயமாக அமர்ந்திருந்தானே என்று இந்த சக்கரத்தினுடைய அமைப்பையும் சக்கரத்தினுடைய பயனையும் இந்த 3 பாடல்களிலே நம்முடைய திருமூலர் பேசுகிறார். அப்போது 121 அறைகளை உடைய இந்த சக்கரத்தினுடைய நடுவில் 121 அறைகள் இருக்கின்ற இந்த சக்கரத்தினுடைய நடுவில் எம்கோன் இருப்பிடம் உயிர் தலைவனுடைய சிவனுடைய இருப்பிடமாக அமைந்திருக்கிறது என்று பேசுகிறார். 8 ஒன்றும் 23 ஈரேழும் இல்லையா? 8 ஒன்றும் அந்த 8 அறைகளும் சூழ உயிர் தலைவனுடைய அந்த இருப்பிடமாய் இருக்கின்றது. அந்த 8ஓடு ஒன்றுகின்ற உயிர்கள் ஒன்றும், இந்த உயிர்கள் ஒன்ற வேண்டும். ஆனால் 23 ஈரேழும் என்று சொல்லுகிறார். இந்த உயிர்கள் ஒன்றுகின்ற நிலையை ஏற்பட விடாமல் பகை குணங்களாக இருக்கக்கூடியவை யாருக்கு? உயிருக்கு. இந்த ஆணவ சார்பால் ஏற்படக்கூடியவை என்று பேசுகிறார். அப்போ பெருமானோடு ஒன்ற வேண்டும், ஒன்ற விடாமல் தடுக்கக்கூடிய 23 குணங்கள், அதாவது 6 குணம் எது அப்படின்னு சொன்னால், நாம் எல்லோரும் சொல்வது போல காமம், குரோதம், அப்புறம் லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லுகிறோமே, இந்த 6 பகை குணங்களும்
6 பகை குணங்களும் உயிரை என்ன செய்ய விடல, பெருமானோடு ஒன்றை விடாமல் தடுக்குது, ஒன்றை விடாமல் தடுக்குது. அதை இன்னும் தமிழில் சொல்லணும்னு சொன்னால் சிறுமை, சிறுமை, சினம், சினம், இவரல், 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 ரா வல்லினரா, இவரல். புதுசாக ஒரு சொல்ல தெரிஞ்சுக்குங்க, இவரல் அப்படின்னா பேராசைன்னு அர்த்தம். இவரல் பேராசை. மாண்பு இறந்த தன்மை, மாண்பு இறந்த தன்மை, பெருமை இல்லாத தன்மைன்னு அர்த்தம். மானா 3 சுடினா மானா அப்படின்னா பகை, மானா பகை. உவகை, உவகை, உவகைன்னா பெருமிதம். அடுத்து செருக்கு, செருக்கு 6 வந்துருச்சா, 6 வந்துருச்சா. இந்த 6 தான் நம்மை பெருமானோடு ஒன்றை விடாமல் தடுக்குது, ஒன்றை விடாமல் தடுக்குது. அப்போ இந்த 6 குணங்களும் நம்மை விட்டு நீங்கணும்னு சொன்னால் நாம் ஆணவத்தை விட்டு நீங்கணும். எதை விட்டு நீங்கணும்? ஆணவத்தை. நமக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒன்றாக இருக்குது. புரியுதா? நல்லாவே தெரியுது நமக்கு இவ்வளவு துன்பத்துக்கு காரணம் ஆணவம் தான் தெரியுது. புரியுதா? தெரிஞ்சாலும் அதான் சொல்கிறேன்னே, தெரிஞ்சே நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அதனோடு பழகி இருக்கிறோம். கொஞ்ச நஞ்சு காலமாக பழகி இருக்கிறோம். எத்தனை பிறவின்னு நமக்கே தெரியாது. அவ்வளவு பிறவி கூட இருந்துட்டு இப்போ விலகணுன்னா கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேயோடு பழகினும் பிரிதல் அரிதுன்னுவாங்க. புரியுதா? அது கூட பழகிட்டோம்ல, பிரிஞ்சு வர்றது கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்க 30-40 வருஷமா? ஓ, இந்த பிறவியில் சொல்கிறீங்களா? சரி. இப்போது இதை எதுக்கு சொல்ல, இப்போ இந்த 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 பகை குணங்கள் தான் நம்மை பெருமானோடு ஒன்றை விடாமல் தடுக்கிறது, ஒன்றை விடாமல் தடுக்கிறது. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, ஒன்றை விடாமல் தடுக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஆணவ சார்பினால் நாம் இறைவனோடு ஒன்றை விடாமல் இருப்பது மட்டும் இல்லாமல் பல வினைகளை செய்கிறோம், பல வினைகளை செய்கிறோம். அந்த வினைப்பயன் காரணமாக என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், ஈரேழு 14 உலகங்களையும் நாம் பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். செய்த வினைப்பயனுக்கு ஏற்றாற் போல நாம் என்ன பண்ணுறோம், இந்த 14 உலகங்களிலும் பிறவி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பிறவி துயர் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டிய விந்துவும் நாதமும் ஓங்கிட, ஒட்டிய விந்துவும் நாதமும் ஓங்கிட. அப்போ நாதம் விந்து என்று சொல்லக்கூடிய அந்த சிவசக்தி, அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே மேலோங்க 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 என்ன செய்யணும்னு சொன்னால், சிவ ஒளி அந்த அனுபவம் நம்முடைய அறிவிலே பிறக்கும் என்று சொல்லார். பட்டது மந்திரம் பான்மொழியாலே, பட்டது மந்திரம் பான்மொழியாலே என்று பேசுகிறார். அப்போது அந்த சிவத்தோடு ஒன்றினால் சிவசக்தியால் உயிர் என்ன ஆகும்னு சொன்னால் சிவ ஒளி அனுபவத்தை பெறும், சிவ ஒளி அனுபவத்தை பெறும் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த ஒளி அனுபவத்தை பெறுகின்ற நிலையில் சிவ ஒளி அனுபவங்கிறது என்ன, சிவ ஒளிங்கிறது என்ன, என்ன சிவ ஒளி? ஓங்காரம் தான். சிவ ஒளிங்கிறது என்னது? ஓம்ன்ற அந்த ஓங்காரம் இருக்குது இல்லையா, அதுதான் சிவ ஒளி. புரியுதா? அந்த ஒளி அனுபவம், அந்த துணை கொண்டு என்ன செய்யணும், பாசங்களை எல்லாம் விட்டு நீங்குகின்ற, பாசங்களை எல்லாம் விட்டு நீங்குகின்ற அந்த எழுத்து, அந்த எழுத்து எது? யா, உயிர்.
அது என்ன ஆகுன்னு சொன்னால், ஒரு பொழுதும் சிவத்தை விட்டு நீங்காத அருள் எழுத்தாக இருக்கக்கூடிய, அதாவது வகரத்தோடு பிணைக்க வல்லவர்கள் தான் இந்த உயிரை பிறவிக்கடலில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். புரியுதா? அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஓங்காரம் என்கிற அந்த சிவ ஒளி எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கணும். அப்படின்னு சொன்னால், பெருமானோடு இரண்டரை பிணைத்து இருக்கக்கூடிய அந்த அருள் சக்தியோடு தன்னை இணைக்க வல்லவர்கள் தான் இந்த ஆற்றலை பெறுவார்கள் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இந்த பக்கமும் சிவ இருக்கணும், இந்த பக்கமும் சிவ இருக்கணும், நடுவில் என்ன இருக்கணும், அதைத்தான் உடையால் உந்தன் நடுவிருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாரு? மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த பேரம்பல சக்கரத்தை எடுங்களேன், அப்படியே பிடிங்க, சொல்லிடலாம். அதுதான். இப்போ என்னங்க புரியல? மேலே அதில் அந்த யா வா தெரியல இல்லையா? இந்த இடையில் ஒரு கட்டம் உங்களுக்கு சரியாக எழுத்து தெரியாது, அந்த கட்டம் வந்து வகரம், இந்த கட்டம் வகரம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய ஓம் என்கிற சிவ ஒளி, அதான் ஓங்காரம். அப்போ 121 கட்டத்தில் திரு அம்பல பெருஞ்சக்கரத்தில் நடுவில் சிகரத்தை போட்டு அதுக்கப்புறம் 5 எழுத்து வர்ற மாதிரி சுற்றி போட்டுருந்தோம் இல்லையா? இந்த பேரம்பல சக்கரத்தில் அந்த இடையில் இருக்கக்கூடிய எழுத்து ஓங்காரம், இடையில் இருக்கின்ற எழுத்து ஓங்காரம். அப்படியே சுடிக்கிறிய பாரு. அவ்வளோதான். எது வேண்டாம் விடுங்க, போர்டில் போடணும் நேரமாக்கும், அதை எடுத்துகிட்டு தான் போடணும் அந்த எழுத்துக்களை. அது என்ன அப்படியே இது வருதா பாரு, எல்லாமே என்ன கரெக்டாக வருதில்ல? அது இல்லை, மாறும். என்ன மாறும்னு சொன்னால், அந்த சீக்கு பதிலாக ஓம் வரணும், சீக்கு பதிலாக ஓம் வரணும், எல்லாமே மாறணும், எல்லாமே மாறும் இல்லை? இப்போது இந்த இந்த எது இந்த பாடல் வந்து உங்களுக்கு உங்கள் புத்தகத்தில் வந்து 914 இது இல்லை 917 இப்போ இதுதான் அந்த பேரம்பல சக்கரம். இந்த பேரம்பல சக்கரத்தில் முதல்ல அந்த 121 கட்டத்தில் நடுவில் இருக்கிற கட்டத்தில் ஓங்காரம், அதுக்கு அடுத்த கட்டத்தில் சுத்தி சிகரம், அதுக்கு அடுத்த கட்டத்தில் வகரம், அதுக்கு அடுத்த கட்டத்தில் சுற்றுல யகரம், அதுக்கடுத்த சுற்றுல வந்து நகரம், அதுக்கடுத்த சுற்றுல மகரம். இப்படி வரும். எல்லாமே வளமாக வரணும், எல்லாமே வளமாக வரணும். எங்கே தொடங்கணும்னு சொன்னால், இங்கே தொடங்கி அப்படியே வந்து இப்படி முடியணும். இப்போ இந்த சக்கரத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மட்டவிழ் தாமரை மாது நல்லாளுடன் இல்லையா? யார் மாது நல்லாள்? யார்? இறைவி, அருள் சக்தி. அந்த சக்தியுடன் ஒட்டி இருந்த உபாயம் அறிகிலர், ஒட்டி இருந்த உபாயம் அறிகிலர். பெருமானை விட்டு ஒருபோதும் பிரியாது இருக்கக்கூடியவள் யாருன்னு சொன்ன இறைவி. பெருமானை விட்டு ஒருபோதும் பிரிந்தது இல்லை. பாகம் பிரியாள், அவளுக்கு பேர் என்னது? பாகம் பிரியாள். ஒருபோதும் அவள் என்ன பண்ணதில்ல, பிரிஞ்சு இருந்ததில்லை. அதைத்தான் நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை பாடுகின்ற போது, பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே, பேரறத்தால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே, பேரல்குளால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே என்று
பாடல் தோறும் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இறைவனோடு இணைந்து இருந்ததை வைத்து பாடுகிறார் இல்லையா? அதைத்தான் திருமூலர் சொல்லுகின்றார், இப்படி மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம் அறிகிறார். இந்த வழியை இதுவரைக்கும் அறிந்து கொள்ளாது இருக்கின்றார்கள். அப்படி அறிந்தவர்கள் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லார் என்று பேசுகிறார். அதாவது பிறவி கடலிலிருந்து நீங்கணும். விட்ட எழுத்தியது நகரமும் மகரமும் இல்லையா? 5 எழுத்துல உயிர் விட்ட எழுத்தியது நகரமும் மகரமும். இது விட்ட எழுத்து. இப்போ விடாத எழுத்தியது வகரமும் சிகரமும் இல்லையா? அப்படி விடாத எழுத்துடன் கட்ட வல்லார், யாரு கொண்டு போய் சேர்க்க ஆற்றலுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உயிர் காக்க வல்லாரே. இந்த பிறவி கடலை நீந்துவதற்குரிய வழியை அறிந்தவர்கள், உயிரை கடைத்தேற்ற வல்லவர்கள் என்று பேசுகிறார். அப்போ 5 எழுத்துல விட்ட எழுத்து நகரமும் மகரமும், விடாத எழுத்தியது வகரமும் சிகரமும். அப்போ இந்த விட்டதையும் விடாததையும் எது? யகரம், உயிர். அப்போ அந்த யகரமாகிய உயிர் இந்த நகரத்தையும் மகரத்தையும் விட்டு வகரத்தையும் சிகரத்தோடு கட்டி நிற்குமேயானால் அல்லது ஒட்டி நிற்குமேயானால் அது உயிரை கடைத்தேற்றுவதற்குரிய நெறி என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து சொல்லுகின்றார், ஆலயமாக அமர்ந்த பஞ்சாக்கரம், ஆலயமாக அத்தூளம் போய் ஆலயமாக அறிகின்ற சூக்குமம் ஆலயமாக அமர்ந்திருந்தானே என்று பேசுகிறார். அப்போ ஆலயமாக ஆனா பசு, லயம்னா ஒடுங்குறது. இப்போ ஆன்மா ஒடுங்கி இருக்கக்கூடிய 5 எழுத்து, ஆன்மா ஒடுங்கி இருக்கின்ற 5 எழுத்து. அந்த 5 எழுத்து இருக்கிறதே தூள 5 எழுத்து போய் சூக்கும 5 எழுத்தாக நின்று அதிசூக்கும 5 எழுத்தாக அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ தூள 5 எழுத்தியது நம சிவாய, சூக்கும 5 எழுத்தியது சிவாய நம, அதிசூக்கும் 5 எழுத்தியது சிவ. இப்படி நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் பெருமானோடு ஒன்றி இருக்க முடியும். அதை உணர்த்துகின்ற அந்த சக்கரம் தான் எந்த இதுன்னு சொன்னால் பேரம்பல சக்கரம். என்ன சக்கரம்? பேரம்பல சக்கரம். புரியுதுங்களா? இப்போது நாம் திரு அம்பல சக்கரம்னு ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா முதல்ல. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், திரு அம்பலம்னா நமக்கு அம்பலம்னாலே சிதம்பரம் தான். திரு அம்பலம்னு சொன்னால் எதை சொல்லுவோம்? சிதம்பரம் சொல்லணும். அப்போ சிதம்பரத்தில் இந்த சக்கரம் இருக்கான்னு கேட்கணும். இந்த சக்கரம் தான் இருக்குது. இந்த சக்கரம் தான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்குது. எங்கே அப்படின்னு சொன்னால் நம்ம சிதம்பர ரகசியம்னு ஒரு தரிசனம் காட்டுறாங்கல்ல, தங்க வில்லு மாலை தொங்க விட்டு அந்த திரையை விலக்கி காட்டுறாங்க இல்லையா, அங்கே அந்த தீபாராதனை காட்டுவது இந்த சக்கரத்துக்கு தான். தீபாராதனை காட்டுவதற்கு இந்த சக்கரத்துக்கு தான். இதுதான் ரகசியமே. இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. வெட்ட வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுவற்றில் இந்த சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கும். இல்லை, ஆனால் நம்ம கண்ணுக்கு அவ்வளோ எளிதாக தெரியாது. ஆனால் அந்த சக்கரம் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடியேன் உறுதிப்படுத்திக்கிட்டேன். புரியுதா? ஏன்னா அது அந்த இதுவெல்லாம் பூசி வச்சு நமக்கு சக்கரம்லாம் தெளிவாக என்ன உற்று பார்த்தாலும் தெரியாது. எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் இந்த எழுத்துக்களை பொறித்தவாறு தரிசிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதனால் ஒரு முறை அங்கே அடியேன் போயிருந்தபோது ஒரு தீட்சிதர், நமக்கு பழக்கமான ஒரு தீட்சிதர்,
அவர் எல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த மேடையில் உட்காந்து, எதிர்க்கன்னா கோவிந்தராசர் சன்னதி எதிர்க்க ஒரு மேடை இருக்கு இல்லையா, அந்த மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கேட்டேன், ஐயா இந்த சிதம்பர ரகசியம் தரிசனம் பண்ணமே அங்கே என்ன இருக்குதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே வெட்ட வெளிதான்னாரு. இந்த மற்றவங்களுக்கெல்லாம் அதை சொல்லுங்கள், நம்மக்கிட்ட இந்த மாதிரி அங்கே என்ன இருக்குதுன்னு உள்ளபடி சொல்லுங்க அப்படின்னா. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு. இல்லை, அங்கே என்ன இருக்குது, பெருமான் சூக்குமமாக மந்திர, அவனுக்கு மந்திர வடிவம் ஒன்று இருக்கு இல்லையா, அருவம், அருவுருவம், உருவம். இந்த அருவங்கிறது தான் மந்திர வடிவம், அருவங்க தான் என்ன வடிவம், மந்திர வடிவம் இல்லையா. உருவ வடிவம் நடராஜர், அருவுருவ வடிவம் ஆதிமூலட்டான நாதர் இல்லையா. அப்போது அருவ வடிவம் மந்திர வடிவம். நீங்கள் அருவ வழிபாடுன்னு காட்டிட்டீங்க, ஆனால் அது மந்திர வடிவம். மந்திர வடிவம்னு சொன்னால் அங்கே மந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கணும், மந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கணும். உண்டா இல்லையா அப்படி என்ன நான் அது இவ்வளோ இதுவெல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னாரு. அப்புறம் சொன்ன தனிப்பட்ட முறையில் சொன்னார், அது சோமல சக்கரம் அப்படின்னாரு. என்ன சக்கரம்? சோமல சக்கரம்னாரு. சார் சோமல சக்கரம் அவர் அப்படி சொல்கிறாங்க, சோமல சக்கரம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம திரு அம்பல சக்கரங்கிறத தான் அவங்க என்ன சக்கரம்னு சொல்கிறாங்க, சோமல சக்கரம் என்று அந்த தீட்சிதர் சொல்கிறாரு. அப்புறம் நான் சொன்னேன், அந்த நீங்கள் சொல்கிற சோமல சக்கரத்தில் என்ன இந்த அமைப்பில் இருக்கா அப்படின்னு அம்பல சக்கரத்தை அமைப்பை கேட்டேன். இதுதான் ஏன் அப்படின்னாரு. இப்போ உறுதிப்படுத்தி கொண்டாச்சு. அப்போது திரு அம்பலத்தில் இந்த சக்கரம் தான். புரியுதுங்களா? இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. சொன்னால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, அது ஏன் இப்படி மறைக்கிறாங்கன்றது தான் தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி மறைக்கிறாங்கன்றது தான் தெரிய மாட்டேங்க. ஆகவே திரு அம்பல சக்கரம் என்பது இது தான். திரு அம்பல சக்கரங்கிறது இது தான். இந்த சக்கர வழிபாட்டை தான் அங்கே அருவ வழிபாடு, சிதம்பர ரகசியம் என்று நம்ம தரிசனம் காட்டுகின்ற நிலை அது தான். புரியுங்களா? ஆகவே அம்பலம் என்றால் சிதம்பரம். அந்த அம்பலத்தில் எப்படி இருக்கிறான் பெருமான்? 5 எழுத்து வடிவாக இருக்கிறான். அந்த 5 எழுத்து வடிவாக இருக்கின்ற பெருமான் தான் இப்படி மந்திர வடிவாக, சக்கர வடிவாக அங்கே அமர்ந்திருக்கின்றான் என்றது. இதையெல்லாம் நாம் எப்படி அவருக்கு திரும்ப திரும்ப கேட்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அதை எதையும் கேட்டுட்டேன். 51 திருவாசி, நடராஜ பெருமாண்டிய திருவாசியில் 51 சுடர். அவர் என்னங்கய்யா நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்களே என்னாரு. ஐயா கேள்வியாக நினைக்காதீங்க, நீங்கள் நாம் சித்தாந்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பாடத்தில் நமக்கு நம்முடைய அருளாளர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க, அதுபடி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறோமே தவிர, நான் போய் இது பொண்ணு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் ஒன்றும் பெரிய ஆளாக போகிறதில்ல. நம்ம பெருமானையா நாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, இதுக்காக தான் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டார். ஆமாம் அப்படின்ட்டு. இப்போது அது அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுனால தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. இல்லை, இது பிற்காலத்தில் இது எல்லா கோயில்லையும் இருக்குது. எல்லா கோயில்லையும் காரணம் சிதம்பரத்தில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் ஸ்மார்த்தர்களை அனுமதிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அதனால் இப்போ இந்த ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டு இருக்கிற கோயிலெலாம் ஸ்மார்த்தர்களுடைய கட்டுப்பாடு. இப்போ பிராமணர்கள்லேயே எல்லாரும் ஒரே மாதிரி நினச்சிடக்கூடாது. அந்தணர்கள்னால் எல்லாரும் அந்தணர்கள்னு சொல்லிடக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது சிவாச்சாரியார் என்பவர்கள் வேறு, சிவாச்சாரியார்கள் என்பவர்கள் வேறு, ஸ்மார்த்த பிராமணர்கள் என்பவர்கள் வேறு, தீட்சிதர்கள் என்பவர்கள் வேறு, நம்பியார் என்று சொல்லக்கூடியவர்கள் வேறு இல்லையா. எல்லாமே ஆலயத்தில் பெருமானை தொட்டு வழிபாடு பண்ணுவதற்குரிய தகுதி உடையவர்கள். ஆனால் ஒவ்வொருத்தர் இனத்துக்கும் வேறு வேறு இனம் இல்லையா. ஸ்மார்த்தர்கள்லேயே ஐயர்கள் வேறு, ஐயங்கார்கள் வேறு இல்லையா. ஐயர் சைவர், ஐயங்காரு வைணவர் இல்லையா. ஐயங்கார்லேயே வடகலை வேறு, தென்கலை வேறு. காஞ்சிபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த பிரச்சனை வரும்போது ஒருத்தர் கூட ஐயங்காராகவே இருக்க மாட்டாங்க இல்லையா. அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள இன்னொரு இல்லையா இன்னொரு வடிவம் இருக்குங்கிறது அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். இருப்பேன் இந்த போன வருஷம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க புரியுதுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயருக்குரிய குணமெல்லாம் அப்போ ஒருத்தர்கிட்டையும் பார்க்க முடியாது இல்லையா. சத்திரியர்களை விட மோசமாக இருப்பாங்க, சத்திரியர்களை விட மோசமாக இருப்பாங்க, அந்த மாதிரி வேகம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ நாம் இந்த ஸ்ரீசக்கரம் என்ற அந்த பிரதிட்டை இருக்குது, அது ஆதிசங்கரருடைய பிரதிட்டை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா சில கோவில்களில் எழுதியிருப்பாங்க ஆதிசங்கரருடைய ஸ்ரீசக்கரம் பிரதிட்டை செய்யப்பட்ட ஆலயம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பெரும்பாலான கோயில்களில் உண்டு, பெரும்பாலான கோயில்கள் பிற்காலத்தில் பிரதிட்டை நடந்த கோயில். ஆதிசங்கரருடைய ஸ்ரீசக்கரத்துக்கும் சிவாலயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நன்றாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேருக்கு வருத்தம் வரும் நமக்கு அதை நான் காஞ்சிபுரத்திலே பேசுகிறவன், எங்க காஞ்சிபுரத்திலே பேசுகிறவன், அதனால் திருப்பத்தூரில் பேசுறதுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை புரியுதுங்களா. ஆக ஸ்ரீசக்கரத்துக்கும் சிவன் கோவிலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஆதிசங்கரருடைய கொள்கை வேறு இல்லையா, சிவாலயத்தினுடைய கொள்கை சித்தாந்தத்தினுடைய கொள்கை வேறு இல்லை. ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிட்டை செய்ததுனால தான் அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஆற்றல் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. இன்னமும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க புரியுங்களா. ஆக அந்த மாதிரி இது பிற்காலத்தில் இப்படி ஒரு இது நம்ம சிதம்பரத்துலலாம் அது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னி கேட்டால் அவங்க தீட்சிதர்கள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது கிடையாது, அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அடுத்தவங்க உள்ள நுழையிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, அதனால் அவங்க இடம் கொடுக்கல. அதே மாதிரி நான் திருச்சுழியில் ஒரு முறை தரிசனம் செய்யும்போது அந்த சிவாச்சாரியார் சொல்லு இன்னும் நினைவில் இருக்குது இல்லையா. எல்லாருமே சிவாச்சாரியார் கிடையாது, நிறைய பேர் குழம்புறாங்க இல்லையா. தீட்சிதர்கள் வேறு, சிவாச்சாரியார்கள் வேறு, ஸ்மார்த்தர்கள் வேறு. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான சிவன் கோயிலில் ஸ்மார்த்தர்கள் இருக்கிறதுனால அவங்களும் சிவாச்சாரியார், அவங்களும் குருக்கள் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே கொடுப்பல் வாங்கல் கூட கிடையாது அப்படின்னு அதை சொல்கிறார் வேறு அந்த சிவாச்சாரியார். ஆகவே ஒவ்வொருத்தருடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வேறு வேறாக இருக்கும். இதை இன்னும் நிறைய பேருக்கு புரியல, எல்லாம் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி எங்ககிட்டயும் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வருத்தப்பட்டு பேசினார் திருச்சுழியில் அந்த சிவாச்சாரியார். இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அந்தனர் அப்படின்னா எல்லாருமே அந்தனர் கிடையாது இல்லையா. நேற்று இரவு வந்தவாசிலேருந்து ஒரு அன்பர் ஃபோன் பண்ணி, பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம் அப்படின்னு ஒரு பாட்டு திருமந்திரத்தில் வருதாங்க ஐயா அப்படின்னு. ஆமாம் வருதுப்பா அப்படின்ன. அது இப்போ என்ன திடீர்னு இப்படியெல்லாம் இப்போ பாப்பாருங்க அர்ச்சிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதை நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா. பேர் கொண்ட பார்ப்பான் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் இல்லையா. எல்லாருமே பார்ப்பன் ஆகிறதில்லை, எல்லாருமே அந்தணன் ஆகிறதில்லை. பெருமானையே நினைந்து சித்தாந்த நெறிப்படி நிற்கின்ற அந்தணர்கள் தான் உள்ளபடி அந்தணர்கள். மற்றவங்களாம் பேருக்கு பார்ப்பான், அவ்வளோதான். அதான் பேர் கொண்ட பார்ப்பான்னு சொல்லிட்டாரு. இப்போ திருமூலர் வார்த்தை எவ்வளோ நுணுக்கமாக போட்டிருக்காரு பாருங்க இல்லையா. நம்ம பாரதிதாசன் அதை ரொம்ப அவன் கொஞ்சம் அதாவது நாத்திகர் இல்லையா. பாரதிதாசன் நாத்திகர். அவர் கூட ஒரு ரொம்ப இந்த என்னது சொல்கிறதுன்னா, இந்த சகுனமெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒருத்தர். நண்பர்கள் நம்மளால் சகுனம் பார்க்க மாட்டார் பாரதிதாசன் இல்லை, அவர் சகுனம் பார்ப்பார். உடனே என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக புறப்படுறாங்க. புறப்படும்போது ஒரு ஐயர் என்ன பண்ணார்னா வந்துங்கிறாருக்கு வந்தார்.
உடனே ஐயோ கவிஞரே சகுனம் சரியில்லை, ஒத்த பாப்பான் தனியாக வரான், போகலாம் அப்படின்னு, அப்புறம் போகலாம் அப்படின்னாரு. அது ஒத்த பாப்பான் வரான், சகுனம் அபசகுனம் அப்படின்னு. ஒத்த பாப்பான் வந்தால் அகசகுனமா? ஆமாம் அப்படின்னாரு. சரி, கல்லு கூட வந்தால் சுபசகுனம் தானேன்னாரு. பாரதிதாசன் சகுனம் பார்க்கறது இல்லையே தவிர நல்ல சகுனம் எது கெட்ட சகுனம் எதுங்கிற டீட்டெயில் எல்லாம் அவருக்கு தெரியும். யாருக்கு? பாரதிதாசனுக்கு. புரியுதா? என்னமோ சொல்ல போனால் ஆத்திகர்களை காட்டிலும் நாத்திகர்களுக்கு தான் சமய செய்திகள்லாம் நிறைய தெரியும். புரியுதா? நாம் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தான் எல்லாமே தரவ தெரியும். ஏன்னா அப்போ தான் எதிர்க்க முடியும். புரியுதா? அப்போது பாரதிதாசனுக்கு சொன்னேன், அப்போ கல்லு கூடம் வந்தால் சுபசகுனம் தானே அப்படின்னு. ஆமாம். அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு நண்பர், எங்கே கல்லு கூடம் எங்கே இருக்குது? இல்லை, வர்றதே கல்லு கூடம் தான், வாப்பா அப்படின்னாரான். வர்றதே கல்லு கூடம் தான், வா போகலான்னாரான். அப்போது பிராமணன் எப்படி வர்றான் இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஐயர்கள் தான் பேர் கொண்ட பார்ப்பான் இல்லையா? அந்தணர்களுக்குரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் ஒழுக்கம் தவறிய அந்தணர்களை நம்முடைய திருமூலர் என்ன சொல்றாருன்னா பேர் கொண்ட பார்ப்பான். அவன் பெருமானை கோயிலில் அர்ச்சகராக இருந்து வழிபாடு பண்ணுறான்னு சொன்னால் அந்த கோயிலை ஆட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு இல்லையா பொல்லா வியாதின்னார். ஏன்னா அவன் நிர்வாகத்தில் தானே இருக்குது, அவன் தானே அதை சரியாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி திருக்கோயிலில் குற்றம்ங்கிற தலைப்பில் வரும். திருமூலர் பேசுகிறார். அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வந்துட்டோம், தாண்டி வந்திருக்கிறோம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே இனத்தை சார்ந்தவங்க, ஒரே ஐயர், ஒரே குருக்கள், ஒரே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆகவே இந்த ஸ்ரீசக்கரம் என்பது ஆதிசங்கரருடைய பிரதிட்டை என்பது பிற்காலத்தில் நடைபெற்ற ஒன்று. அது சில கோவில்களில் உண்டு, ரொம்ப புராதனமான கோவில்களில் அது இருக்காது, அதை வச்சிருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் கொஞ்சம் அவங்களுடைய அதிகாரம் எங்கெல்லாம் செல்லுபடி ஆகிற மாதிரி இருந்ததோ அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆகவே அந்த சக்கரத்தினால தான் அந்த இறைவிக்கு ஆற்றல் இருக்கிறது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அந்த சக்கர வழிபாடு நமக்கு அவசியமற்ற ஒன்று. ஏன்னா அவர் எப்படி ஸ்ரீ சக்கரம் போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியாது. சக்கரம் இருக்குது, எங்கள் ஊர் கோவிலில் கூட சக்கரம் இருக்குது. அவருடைய ஸ்ரீ சக்கரம் எங்கள் ஊர் கோயிலையும் இருக்குது. ஆனால் அந்த சக்கரத்தை எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை? எடுத்து காட்டு சொன்னால் காட்டுவாங்க, ஆனால் அதை பார்த்து ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறதுனால பார்க்கறதில்ல. அதனால் அந்த சக்கர வழிபாடெல்லாம் நமக்கு அவசியமற்றது. நமக்கு சக்கர வழிபாடுன்னு ஒன்று வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா திரு அம்பல சக்கர வழிபாட்டை தவிர வேறு எதையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. புரியுதா? இது மட்டுமே போதுமானது. புரியுதா? சரி. ஆக இதை திரும்ப நான் வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், அம்பலத்தில் இருக்கின்ற ஒரே சக்கரம் இது தான். அம்பலத்தில் இருக்கின்ற ஒரே சக்கரம் தான். புரியுதுங்களா? நீங்கள் வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீட்சிதர்களை தாஜா பண்ணி அவர்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் இல்லை? அப்போ எங்கள் ஐயா அந்த மாதிரிலாம் சொன்னாருன்னு காட்டி கொடுத்துடாதீங்க. புரியுதுங்களா? ஆகவே ஏன்னா அந்த தீட்சருக்கு பிரச்சனை வந்துடும். ஆகவே இதை எதுக்கு என்ன இந்த வழிபாடு சரி. அடுத்து ஆலயமாக அமர்ந்த பஞ்சாக்கரம், ஆலயமாக அமர்ந்த அத்தூளம் போய் ஆலயமாக அறிகின்ற சூக்கமும் ஆலயமாக அமர்ந்திருந்தானே. இப்படி இந்த திரு அம்பல சக்கர வழிபாட்டின் காரணமாக இந்த ஐந்தெழுத்து எண்ணாக மாறி தூள நிலையிலிருந்து படிப்படியாக மாறி அதிசூக்கும நிலைக்கு செல்லும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக 924 உங்கள் பாட்டில், உங்கள் புத்தகத்தில் 924. சரி, நம்ம இந்த பாட்டு மட்டும் பார்க்கலாம். சக்கரம் உணவு ரெடி ஆகிடுதுங்களா? என்ன இது கொஞ்சம் பெரிய செய்தி.
அடைவினில் 50 ஐ5 அறையில் அடையும் அறை ஒன்றுக்கு ஈரெழுத்து ஆக்கி அறை ஒன்றுக்கு ஈரெழுத்து ஆக்கி அடையும் அகாரத்தில் அந்தமாம் நவ்வே அடைவில் எழுத்து 51 அமர்ந்ததே 51 அமர்ந்ததே. அமர்ந்த அரகரவாம் புறவட்டம் அமர்ந்த ஹரிஹரியாம் அதன் உள்வட்டம் அமர்ந்த அசபையாம் அதன் உள்வட்டம் அமர்ந்த ரேகையும் ஆகின்ற சூலமே. சூழத்தலையினில் தோற்றிடும் சக்தியும் சூழத்தலையினில் சூடும் ஓம்காரத்தால் சூழத்து இடைவெளி தோற்றிடும் ஐந்தெழுத்தால் அப்பதிக்கு அடைவதும் ஆமே. அதுவாம் அகாரம் இகாரம் உகாரம் அதுவாம் எகாரம் ஒகாரம் அது அஞ்சாம் அது ஆகும் சக்கர வட்டம் மேல் வட்டம் பொதுவாம் இடைவெளி பொங்கும் நம் பேரே. பேர் பெற்றது மூல மந்திரம் பின்னது சோர்வுற்ற சக்கர வட்டத்து உள் சந்தியின் நேர்பெற்றிருந்திட நின்றது சக்கரம் ஏற்பெற்றிருந்த இயல்பு இது ஆமே என்று பேசுகிற. இது பேரம்பல பெருஞ்சக்கரம் என்று இதற்கு பெயர். பேரம்பல பெருஞ்சக்கரம். இதை இந்த திருமந்திர அறிஞர்கள் எல்லாம் இதற்கு ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் ராசசக்கரம்னு பேர். என்ன சக்கரம்? ராசசக்கரம்னு பேர். இந்த திருவம்பல பெருஞ்சக்கரத்தை ராசசக்கரம் என்று சொல்லுவார்கள். இந்த ராசசக்கரத்தில் இப்போ ராசசக்கரம் இது மொத்தம் என்னன்னு சொன்னால் 25 அறைகள். எத்தனை அறைகள்? 25 அறைகள். இந்த 25 அறைகள் வருகின்ற போது இந்த 25 அறைகளில் 51 எழுத்துக்களையும் அடைக்கணும். என்னங்க அந்த சக்கரத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியாக வராது. இந்த புத்தகத்தில் இருக்கிற சக்கரம் எத்தனையாவது பக்கம்? அது இந்த புத்தகத்தில் இருக்கிற சக்கரம் இருக்குது. இந்த சக்கரமெல்லாம் நம்ம திருமூலர் சொல்லுகின்ற சக்கரத்தை போல் வந்திருக்காது. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியவும் தெரியாது. என்ன அதனால் இந்த சக்கரத்தை பார்த்து நீங்கள் குழப்பி கொள்ள வேண்டாம். அதனால் இந்த சக்கரத்தை விட்டுடுங்க. இதுங்கெல்லாம் வேண்டாம். இந்த சக்கரத்தை மறந்துடுங்க. இதில் இருக்கிற சக்கரத்தை மறந்துடுங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த சக்கரத்தை எப்படி போடணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். நீங்கள் இந்த 300 மந்திரம்னு ஒரு புத்தகம் எங்கள் ஐயாவது ஒரு சில பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் இருக்குல்ல, 300 மந்திரம் என்று ஒரு புத்தகம். 300 மந்திரம். அதில் உங்களுக்கு பக்கம் 224 இந்த சக்கரம் இருக்கும். அதுதான் 224. நான் அதுலேயும் கொஞ்சம் மாற்றம் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸில் சுருட்டிக்குங்க. அப்படியே சுருட்டிங்க, திருப்பி சுருட்டிடுங்கய்யா. சுருட்டினீங்கன்னா நிமிந்துடும். இப்படி வச்சு சுருட்டுங்க.
பார்த்து திரு அம்பல சக்கரம் போட்டோம் இல்லையா கட்டம், அதே மாதிரி 25 கட்டம். அந்த 25 கட்டத்தில் 51 எழுத்துக்களை அடைக்கணும். 51 எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. உயிரெழுத்து 16, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, மகர குறுக்கம் 1, அதுக்கப்புறம் ஒளி திருப்பி எழுத்துக்கள் எத்தனை 15 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த எழுத்துக்கள் 51 எழுத்துக்களையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் அடக்கணும். அது எப்படி அடக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. அடைவினில் 50ம் 5 அறையினில் அடையும். 5 25 அறையில் 50 எழுத்துக்கள் அடைஞ்சிடும் இல்லையா. 25 அறையில் அறைக்கு 2 எழுத்துன்னா எத்தனை வந்துடும்? 50 எழுத்துக்கள் அடைஞ்சிடும். அது எப்படி? அறை ஒன்றுக்கு எழுத்து ஆக்கி, ஒரு அறைக்கு 2 எழுத்து ஆக்கி அடையும் அகாரத்தில். அப்போ 50 போச்சுன்னா ஒரு எழுத்து நிற்குது இல்லையா, ஒரு எழுத்து நிற்குது. அப்போ கடைசியாக இருக்கிற எழுத்து நிற்கும். அதை தான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்தமாம் நவ்வே, கடைசி எழுத்தாக இருக்கக்கூடிய நாவை இல்லையா முதல்ல எழுதுகிற அகரத்தில் சேர்த்து எழுதணும். அப்போ அங்கே அந்த முதல் கட்டத்தில் எத்தனை எழுத்து வரும்? 3 எழுத்து வந்துடும். அந்த முதல் அறையில் 3 எழுத்து வரும் இல்லையா. இப்படி 51 எழுத்தும் அந்த 25 அறைக்குள் அடங்கும் என்பது தான் முதல் பாட்டு. ரொம்ப ஈஸியான பாட்டு தான் அது, ரொம்ப எளிதாக பொருள் புரிகிற பாட்டு தான். அடைவினில் 50ம் 5 அறையில் அடையும். அறை ஒன்றுக்கு எழுத்து ஆக்கி அடையும் அகாரத்தில் அந்தமாம் நவ்வே, அடைவினில் எழுத்து 51ம் அமர்ந்ததே என்று பேசுகிறார் இல்லையா. அது கடைசியாக எடுத்துங்க, எல்லாமே இங்கே தான் இருக்க போகுது. அது பாட்டு தப்பா இருக்கா? என்ன இல்லை, குறிச்சிக்குங்க. அந்தமாம் நவ்வே, நான் 2 சுழி நான், 2 சுழி நான். விட்டுச்சுங்களா? இப்போ பாருங்க, சொல்றாரு பாரு. இப்போ முதல் கட்டத்தில் ஆ ஆ வந்துருச்சுங்களா. அடுத்து 2வது கட்டத்தில் இகர குறுக்கம், இகர குறுக்கம். அந்த இகர குறுக்கத்துக்கு மேலே புள்ளி, ஈக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா குறுக்கம்னு அர்த்தம், இகர குறுக்கம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஊ, அதுக்கு அடுத்த கட்டத்தில் உகர குறுக்கம், அப்புறம் ஊ நெடில். அதுக்கு அடுத்த கட்டத்தில் எகரம் ஏகாரம் ஏ வந்துருச்சா. அதுக்கு அடுத்து 2வது வரிசையில் அப்புறம் ஐகார குறுக்கம், ஐக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கணும். அப்புறம் ஓ, அதுக்கு அடுத்தது அவுகார குறுக்கம், அவுகார குறுக்கம். அதுக்கு அடுத்தது என்னது? ஆயுத எழுத்து. அந்த கட்டத்தில் கா, புரியுதா? இங்கே காங்கிறது என்னன்னு சொன்னால் வல்லின எழுத்தாவே நாம், அதாவது மெய் எழுத்தாவே குறிச்சிக்கலாம் கா. அதுக்கு அடுத்தது அந்த காங்கிற எழுத்துக்கு தொனி எழுத்து 3ன்னு சொன்னோம் இல்லையா. என்னென்ன? கா 1, கா 2, கா 3, கா 1. அப்போ அதுக்கு அடுத்த கட்டத்தில் கா 1, கா 2ன்னு போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் கா 3. இந்த கா 1, 2, 3ங்கிறது என்ன? வல்லின எழுத்தோடு ஒலிக்கின்ற ஒரு ஒலி, மெல்லின எழுத்தோடு ஒலிக்கின்ற ஒரு ஒலி, இடையின எழுத்தோடு ஒலிக்கின்ற ஒரு ஒலி. ஆக 3 ஒலிக்கும். 3 கா 1, கா 2, கா 3. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அடுத்து ஷாவுக்கு 3 ஒலி வரும் இல்லையா.
இப்போ சா 1, சா 2, சா 3. அப்போ சாவும் சா 1 ஒரு கட்டத்தில் வரும், சா 2, சா 3 இன்னொரு கட்டத்தில் வரும். அதுக்கு அடுத்தது ஞா, அதுக்கு அடுத்து இந்த ஞா கூட என்ன வரும், டா வரும். டாவுக்கு 3 ஒலி வரும் இல்லையா? அப்போ அடுத்த கட்டத்தில் 2, டா 1, டா 2. அதுக்கப்புறம் 3வது வரிசையில் என்ன, 4வது வரிசையில் டா 3, அப்புறம் நகரம் 3 சுடினா. அதுக்கப்புறம் தா, தாவுக்கு 3 ஒலி இருக்கு இல்லையா? அப்போ அந்த தாவோட ஒரு ஒலி தா 1 அந்த கட்டத்தில் வரும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் தா 2, தா 3 வரும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் நகரம், அப்புறம் பகரம். பாவுக்கு 3 ஒலி இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்த கட்டத்தில் பாருங்க, பா 1, பா 2. அப்புறம் கடைசி கட்டத்தில், அதாவது 5வது வரிசையில் பா 3, அதுக்கு பக்கத்தில் மகரம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் மகர குறுக்கம், இம்முக்கு மாவுக்கு மேலே ஒரு புள்ளி, மகர குறுக்கம். அதுக்கு அடுத்தது யா, அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் ரா லா, அதுக்கு அடுத்தது வா லா, அதுக்கு அடுத்தது லா ரா. கடைசியாக ஒரு எழுத்து நிற்கும் நா. அந்த நாங்கிற எழுத்து கொண்டு போய் எங்கே சேர்க்கணும், முதல் கட்டத்தில் ஆங்கிற கட்டத்தில் சேர்க்கணும். அப்போ முதல் கட்டத்தில் 3 எழுத்து வந்துடும். இதைத்தான் முதல் பாட்டு சொல்லுது. இப்போ 51 எழுத்தையும் இந்த 25 அறைக்குள்ளே அடைச்சாச்சு, 25 அறைக்குள்ளே அடைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது சுற்றி ஒரு ஓங்காரத்தை போடுறோம், சுற்றி ஒரு ஓங்காரத்தை போடுறோம். அந்த ஓங்காரத்துக்கு மேலே ஒரு வட்டம், அமர்ந்த அரகரவாம் புறவட்டம். அமர்ந்த அரகரவாம் புறவட்டம்னா வெளிவட்டம்னு அர்த்தம். அந்த வெளியே இருக்கக்கூடிய வட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரகர அரகர அரகரன்னு இருக்கும், எழுதியிருக்குங்களா? அதுக்கு அடுத்தது ஹரிஹரி ஹரிஹரி என்று அதுக்கு உள்வட்டம். அதுக்கு அடுத்தது ஹம் சம் என்று அசபை, இது அசபை. அதுக்கு உள்வட்டத்தில் என்ன இருக்கும், சிவசிவ சிவசிவ என்று எழுதியிருக்கோம், சிவசிவன்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அமர்ந்த ரேகையும் ஆகின்ற சூளமே. இப்போ இந்த 25 கட்டம் இருக்கு இல்லையா, கோடு, அதை நீட்டாக வெளியே நீட்டி விட்டோம்னா அந்த முனையில் ஒரு சூளத்தை போடணும். இந்த முனையில் சூளத்தை போடணும். திரு அம்பல சக்கரம் அப்படியே வெளியே நீளாமல் இருக்கும், இந்த சக்கரத்தில் வெளியே நீளம் கோடு, ஒவ்வொரு கோடும் வெளியே நீளுகின்ற போது அந்த கோட்டில் என்ன ஆகுன்னு சொன்னால் சூளத்தை போடணும், சூளத்தை போடணும். அந்த சூளத்தலையினில் தோற்றிடும் சக்தியும், அந்த சூளத்துடைய தலையில் என்ன எழுதியிருக்குது, சக்தி சக்தி சக்தின்னு எழுதியிருக்கு. இந்த சூளங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மும்மலங்களை குறிக்கக்கூடிய சூளம், மும்மலங்களை குறிக்கக்கூடிய சூளம். ஆணவம் கண்மம் மாயை, அதாவது எந்த சூளமாக இருந்தாலும், சிவபெருமான் கையில் இருக்கிற சூளமாக இருந்தாலும் சரி, அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சூளமாக இருந்தாலும் சரி, எல்லா சூளத்திலையும் 3 இலை தான் இருக்கும். மூவிலைவே சூளன்னு பேர் அதுக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது நீளமாக இருக்கும், நடுவில் இருக்கிறது நீளமாக இருக்கும் இல்லையா? அதுதான் ஆணவம், அதான் என்னது ஆணவம். புரியுதா? மற்ற 2 கண்மமோ மாயையும், கண்மமோ மாயையும். புரியுதா? ஆகவே இந்த மூவிலை சூளத்தில் இந்த மும்மலங்களையும் அந்த சூளத்தினுடைய குறியீடே என்னன்னு சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை 3ஐயும் வாங்குவது தான் சூளம். சூள குறியீடே அது தான், 3ஐயும் வாங்குவது தான் சூளம். இப்போ முதல்ல எதை வாங்கணும்னு சொன்னால் ஆணவத்தை வாங்கணும். முதல்ல எதை வாங்கணும், ஆணவத்துனா அதுதான் நீளமாக இருக்கும், நடுவில் இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் சொல்லி வச்சிருக்காங்களா? இப்படி அந்த ஆணவத்தை வாங்கிட்டாலே மற்ற 2ம் மடிஞ்சிடும். அதனால தான் 2 வளைஞ்சிருக்கும் இல்லை? சூளமெல்லாம் சாதாரண ஏதோ நம்ம விருப்பத்துக்கு வடிக்கிறது இல்லை, அதுக்கெல்லாம் காரண காரியமெல்லாம் உண்டு. என்ன? அப்போது முதல்ல வாங்க வேண்டியது மலம் எது, ஆணவம். அந்த ஆணவ மலத்தை வாங்குகின்ற போது இந்த கண்மமும் மாயையும் தானாகவே என்னாகும், மங்கி நிற்கும்.
அப்படிதான். சரி, இப்போ அந்த சூலத்தை இதை வாங்கக்கூடிய யார்? சிவபெருமான் தான் வாங்குறான். ஆனால் யாரை கொண்டு வாங்குறான்? சக்தியை கொண்டு வாங்குறான். சக்தியை கொண்டு வாங்குறான். அதனால அந்த சூலத்தலையில் எது இருக்கும்? சக்தி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த சக்தி நம்ம ஊரில் இருக்கிற சக்தி கிடையாது. அதாவது கங்கம்மா, பொன்னியம்மா, கன்னியம்மா, என்னது முண்டகத்தம்மா, அது எதோ சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்மாங்கெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ அதாவது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிவிட்டோம். புரியுதா? சக்தின்னா எல்லாமே சக்தி தான் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துட்டோம். புரியுதா? அதனால் வேறுபாடு புரிஞ்சுக்கணும். இந்த சக்தி திருவருள். இந்த சக்தி திருவருள். நம்ம ஊரில் இப்போ ஆடி மாதம் கும்பிட்ற சக்தி எல்லாம் இது கிடையாது. புரியுதா? சூளத்தை நட்டுட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த சக்தி திருவருள் கிடையாது. புரியல? திருவருளைத்தான் அப்படி சக்தியாக வழிபாடு பண்ணுறாங்கன்னா அந்த சூளத்துக்கு முன்னாடி பலி கொடுக்கக்கூடாது இல்லையா? ஆடு மாடெல்லாம் வெட்டுறாங்கல்ல, கோழியெல்லாம் வெட்டுறாங்கல்ல. ஆடி மாதங்கிறது அதுக்காகத்தான். ஆமாம். அதனால் இப்போ இது திருவருளாக நாம் கொள்ளக்கூடாது. அது அந்த சக்தி வேறு. அதெல்லாம் சிறு தெய்வங்கள், சிறு தெய்வம். சரி, இப்போது இந்த சூளத்தலையினில் தோற்றிடும் சக்தி சூளத்தலையினில் சூடும் ஓங்காரத்தால் இல்லையா? சூளத்தலையினில் சூடும் ஓங்காரத்தால். இந்த தலையை சுற்றி ஒரு ஓங்கார வட்டம் வடிவுதா? சூளத்தலையில் அந்த சக்தியை சுற்றி என்னது ஓடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் ஓங்காரம் தான் யார்? பெருமானு. புரியுதா? அப்போது பெருமானுடைய ஒரு கூறுத்தான் யார்? சக்தி. இப்போ அதுக்குள்ளே அடங்கித்தான் இருக்கும், எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கும். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, தோற்றிடும் சூளத்து இடைவெளி தோற்றிடும் அஞ்செடுத்தால் இல்லையா? அந்த சூளத்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி வருது பாருங்க, வருதா? சூளத்துக்கு நடுவில் அந்த இடைவெளியில் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் 5 எழுத்து பொறிக்கணும். எதை பொறிக்கணும்? 5 எழுத்து பொறிக்கணும். புரியுதா? 5 எழுத்துன்னா எது? சிவைய நமங்கிறது தான் 5 எழுத்து. அந்த சிவைய நமங்கிற 5 எழுத்தை வேறு வகையிலையும் சொல்லலாம். தமிழில் குறில் எழுத்துக்கள் 5 இருக்கு இல்லையா? அந்த 5ம் 5 எழுத்து தான். அந்த 5ம் 5 எழுத்து தான். புரியுதா? அது எப்படி அப்படின்னு சொன்னால், அகரம் ஆ யாரு? சிவம். அப்புறம் இகரம் சக்தி. இகரம் சக்தி, அவனுடைய அருள். புரியுதா? அதுக்கு அடுத்தது உகரம் உயிர். உகரம் உயிர். அப்புறம் எகரம்னா எழுச்சி. இது எழுச்சி. அப்போ எழுச்சிங்கிறது என்னன்னு சொன்னால் நடப்பும் கண்மமும் இல்லையா? ஒகரம் அப்படின்னா ஒருவுதல், ஒளித்தல் இல்லையா? ஒழிக்கிறது எது? மறைக்கிறது எது? ஆணவம். ஒழிக்கிறது மறைக்கிறது ஆணவம். புரியுதா? அப்போ அகரம் சி, இகரம் வா, உகரம் யா, எகரம் நா, அப்புறம் ஒகரம் மா. இதுதான் 5 எழுத்தினுடைய இன்னொரு வடிவம். 5 எழுத்தின் இன்னொரு வடிவம். புரியுதா? இந்த தமிழ் எழுத்துக்கள் 51 எழுத்துக்குமே பொருள் உண்டு. 51 எழுத்துக்குமே பொருள் உண்டு. புரியுதா? ஆகவே இந்த 5 எழுத்தை என்ன பண்ணணும்னா அந்த இடைவெளியில் போடணும். இது சூளத்துடைய இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த இடைவெளியில் 4 புறத்திலையும் இந்த 5 எழுத்தை பொறிக்க வேண்டும். புரியுதா? சூளத்தலையினில் சூடும் ஓங்காரத்தால் சூளத்து இடைவெளி தோற்றிடும் அஞ்செழுத்தால் அப்பதிக்கும் அடைவது ஆமி. அப்பதிக்கும் அடைவதும் ஆமி என்று பேசுகிறார். இப்படி இந்த 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 இடத்துல அந்த பெருமானுக்கு உரிய சக்கரம் இது என்று சொல்லுகிறார். அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 5 எழுத்துன்னு சொல்லிட்டார் இல்லையா? சூளத்து தலை இடைவெளியில் 5 எழுத்துன்னு சொன்னார். அந்த 5 எழுத்து எதுன்னு சொல்லி அடுத்த பாட்டில் சொல்கிறார். 5 எழுத்து அதுவாம் அகார இகார உகார எகார உகாரம் அது 5ஆம் என்று சொல்கிறார் இல்லையா? அகாரம் இகாரம் உகாரம்
யகாரம் ஒகாரம், அது 5. அதுதான் அந்த 5 எழுத்து. அதான் என்னது? அந்த 5 எழுத்து. அதுக்கு அடுத்தது, அது ஆகும் சக்கர வட்ட மேல்வட்டம் பொதுவாம் இடைவெளி பொங்கும் நம் பேரே என்று பேசுறார். இப்போ இந்த மேல இருக்கிற 3 வட்டம் சொல்லியாச்சுல்ல, அரகர, அரிகரி, அப்புறம் அசபை அம்சம். அதுக்கு அடுத்தது இந்த சூலத்துக்கு மேலே ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்துக்கும் புறவட்டத்துக்கு இடையில ஒரு வட்டம் இருக்கு பாரு, அதைத்தான் என்ன சொல்றாருன்னு சொன்னா நம் பேரே. நம் பேரே, நம் பேருன்னா என்ன? சிவமும் அருளுமாக இருக்கக்கூடிய சிவசிவ சிவசிவ என்கிற அந்த எழுத்தை பொறிக்க வேண்டும் என்று இந்த சக்கரத்தினுடைய அமைப்பை இப்படி சொல்றார். சக்கரத்தினுடைய அமைப்பை இப்படி சொல்லுகின்றார். பேர் பெற்றது மூல மந்திரம், பின்னது சோர்வுற்ற சக்கரத்து வட்டத்து உள் சந்தியின் நேர்பெற்றிருந்திட நின்றது சக்கரம், ஏற்பெற்றிருந்த இயல்பு இது தாமே என்று பேசுகிறார். இப்படி இந்த சக்கரத்தினுடைய அமைப்பில் சக்தியோடு கூடியிருக்கக்கூடிய அந்த சிவத்தை பொறித்திருக்கின்ற இந்த நிலையில் முன்னைய 5 எழுத்து, முன்னைய 5 எழுத்து, அதாவது ஆ இ ஓ ஏ ஓ என்பது எழுச்சி தருகின்ற, எழுச்சியை தருகின்ற அமைப்பாக இந்த சக்கரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த சக்கரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த சக்கரத்தினுடைய வழிபாட்டினுடைய பயனை உணவு இடைவேளைக்கு பிறகு சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த முற்பகல் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். சிவாய நம.